ரம்னா, நீங்க எப்ப பேசினாலுமே சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. அ நான் என்ன கேட்குறேன், ஏன் சேவிங்ஸ் பண்ணணும்? ம். ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. ஆம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் ஆம். பத்தி ஆ யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அதான் முதல்ல சொல்லிடுறேன். சேவிங்ஸ் அப்படின்றத நம்ம பேசியிருப்போம் பார்த்தீங்கன்னா, ஏன் சேவிங்ஸ வந்து நம்ம அழுத்தி அழுத்தி மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அவசர கால தேவைகளுக்கு உதவக்கூடியது பணம் வந்து பேர் தான் சேவிங்ஸ். உதாரணம் அத நம்ம பேசணும். உண்டியல் கான்செப்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் போடுறோம். அதாவது எப்படின்னு கேட்டா, நம்ம வந்து எமர்ஜென்சி அப்படின்றது எந்த சூழல்லயும் எப்படி வேணா வரலாம். இப்போ இந்த உதாரணம் ஒரு மருத்துவ செலவுகளோ, இல்ல எது வேணா எதிர்பாராமல் வரக்கூடியது தான் வந்து இந்த செலவுகள். அ அது வந்து ஒரு பெரிய தொகையா இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்க சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சேவிங்ஸ்ல போய் நம்ம வந்து எடுத்து யுட்டிலைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா. இல்லன்னா நீங்க வந்து கடன் வாங்க வேண்டியிருக்கும். எவ்வளோ ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா? இதே நீங்க இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் கொண்டு இன்வெஸ்ட்மென்ட்ல போய் பண்ணிட்டீங்கன்னா, உங்க அவசர தேவைக்கு அந்த இன்வெஸ்ட்மென்ட்லேருந்து பணம் வராதுங்க. ஏன் வராதுன்னு சொல்றேன், அந்த முழு பணம் வராது. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ். பிசினஸ்னாவே ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டதுங்க. சேவிங்ஸ் அப்படி கிடையாது. இப்போ உதாரணம் நீங்க உண்டியல்ல சேவ் பண்ணியிருக்கீங்க ரூ. 100. அந்த ரூ. 100 உண்டியல்ல இருக்காது. கரையவே கரையாது. அது ரூ. 101 ஆகாது, ரூ. 99 ஆகாது. அதே நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போய் போடுறீங்க. கேரண்டடு. அதாவது அவங்க வந்து பாண்டு உங்களுக்கு குடுத்துருவாங்க. இது நீங்க வந்து ரூ. 100 இன்னைக்கு போட்டிருக்கியா? 5 வருஷம் கழிச்சு ரூ. 100 பிளஸ் வட்டி குடுக்குறேன்னு கேரண்டடா உங்களுக்கு வந்து பாண்டு குடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா. அதனால தான் வந்து அது வந்து கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது தான். ஏன்னா, உங்க எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து தான் இந்த சேவிங்ஸு. அதனால தான் முதல்ல ஏன்னா மனிதன் வந்து அதான் மார்க்கெட் எப்படி சொல்றேன்னா, அதே மாரி தான் ஹியூமன் பீயிங்கும் ப்ராபபிலிட்டி தான் வந்து. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதனால தான், என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றதுனால தான் நம்ம சேவிங்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். சேவிங்ஸ் அழுத்திக்கிட்டே இருக்கோம். முதல்ல சேவிங்ஸு, அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரணுமே தவிர, அதனால தான் வந்து சேவிங்ஸ் சொல்றேன். அதனால முதல்ல சேமிக்க கத்துக்குங்க. அட்லீஸ்ட் உண்டியல்லனாவது சேமிங்க. நிச்சயமா நீங்க வெறும் ரூ. 5 ஒரு நாளைக்கு சும்மா நீங்க பண்ணி பாருங்க. ஒரு 1 மாதம் அது எவ்வளோ சேருதுங்கிறத பாருங்க. அந்த பணம் சேர்ந்தா அதை எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம், அது என்ன தேவைக்கு அங்கே பயன்படுதுங்கிறத பாருங்க. உங்களுக்கு சேவிங்ஸை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. முதல்ல அந்த பழக்கத்துக்கு வரணும். அதனால தான் அந்த ரூ. 5 நான் சொன்னேன் தவிர, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்தாற்போல் 1000, 2000 அது அவர் தனிநபர்களை பொறுத்ததுனால தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ். ஏன்னா வந்து அது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உங்கள் அமௌண்ட்டை வந்து அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் பாண்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. கேரண்டடாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க நேத்து பேசிட்டு இருக்கிறப்போ சில எக்ஸாம்பிள்லாம் சொன்னீங்க. அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம பாடி வந்து சேமிச்சுட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆ உதாரணம் அப்புறம் நேச்சுரல் சேமிக்குதுங்கிற விஷயத்த ஆமா. சொன்னீங்க. அத நல்ல கொஞ்சம் கேள்வி ஞாபகப்படுத்துனீங்க. சொல்லுங்க இந்த கொஞ்சம். சேவிங்ஸ பத்தி பேசும்போது, நீங்க நேத்து நம்ம பேசும்போது கலந்துரையாடல் பண்ணிட்டு இருந்தோம். ரூம்ல கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. அதாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா, இயற்கையே பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்ப எடுத்துக்கங்க. உடம்பு நீங்க வந்து சாப்பிடுறீங்க. நீங்க சாப்பிடக்கூடிய அனைத்து உணவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எனர்ஜிக்கு போகுது அப்படின்னா, அப்படி கிடையாது. தேவையான அளவுக்கு என்ன எனர்ஜிக்கு செலவு பண்ணணுமோ அதை எடுத்துக்கிட்டுங்க. மிச்சம் மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த உடம்பு கிளைகோஜன் அப்படின்ற மாரி உதாரணத்துக்கு அத சொல்றேன். கிளைகோஜனா கொண்டு போய் சேவ் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா. நம்ம உதாரணம் ஏதோ ஒரு சூழல் காரணமாக ஒரு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு 7 நாள் உணவு இல்ல, 3 நாள் உணவு இல்ல, 5 நாள் இல்ல, எங்கேயாவது இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம எப்படி சர்வைவ் பண்றோம்னா, ஏற்கனவே அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து தான் உங்க எனர்ஜிக்கு வந்து டெவலப் பண்ணி குடுத்துக்குது பாடி அப்படின்றதுனால, இயற்கையே பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அப்படின்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இயற்கை, இந்த பேரண்டம் அப்படின்றதுன்னா, நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வந்து ப்ராபபிலிட்டியில இருக்கிறோம். அப்போ மணி, பொருளாதாரம்னு வர்றப்போ, ப்ராபபிலிட்டி நம்ம எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றதுனால தான், நீங்க வந்து சேவிங்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். அதனால தான் உண்டியல் கான்செப்ட்டை நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை தந்திருக்காது தான். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்க வந்து இன்ஃப்ளேஷனை கேட்பீங்க அடுத்த கேள்வி. இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருக்கும்போது நான் உண்டியல்ல சேமிச்சா, அதுக்கு இதை பீட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னா, கரெக்டு. நீங்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்றத பத்தி பேசிக்கிட்டு, அதுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போகணும். அப்பதான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். சேவிங்ஸ் அப்படின்றது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சேவிங்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டாலே, அதை நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன். சேவிங்ஸ் அப்படின்னாலே உங்களுடைய அவசர தேவையை பயன்படுத்துறது தான் சேவிங்ஸே தவிர, நீ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண போறேன், அது இது அதெல்லாம் அங்க மேட்டரே கிடையாது. அதனால தான் நான் வந்து இதை இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆ. இது வந்து முழுக்க முழுக்க இது என்னுடைய பார்வை தான். ம். இப்போ நான் இந்த இந்த இப்போ பேசுனது எல்லாமே என்னுடைய பார்வை, என்னோட கோணம், என்னுடைய அனுபவம் தான்.
இதுதான் இறுதி முடிவோ இல்லை இதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் மறுபடியும் அதே தான் சொல்லிக்கிறேங்க எல்லாருக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் அப்படியே எடுத்துக்கவும் கூடாது. அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் இது உண்மைதானா, சாத்தியமா, செஞ்சு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக எதுவாக இருந்தாலும் தியரியாகவே நம்ம வந்து இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய அனுபவத்தில் நிறைய முதல்ல தியரியாகவே இருப்பேன். ஒரு புத்தகத்தை படிப்பேன், ஆனால் அது படித்ததோடு சரி, அதோட சரிங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் செஞ்சு பார்க்க மாட்டேன். உதாரணம், ஸோ அது படித்தாலும் அதை நான் செய்து பார்க்க வேண்டும். அப்போ தான் அது எனக்கு அனுபவமாக கொடுக்கும். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் பொருளாதார ரீதியாகவோ இல்லை என்னுடைய வாழ்வாதார ரீதியாகவோ முன்னேறுவதற்கு அது வந்து பயன்படும். இல்லைனா அது வந்து வெறும் தியரி இருக்குது. அது மாதிரி இந்த 5 ரூபா நான் உண்டியலில் சொன்ன கதை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது புரிதல் வந்து ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி செய்கிறோம். இதை சார்ந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால், பங்குச்சந்தை சார்ந்து நீங்கள் என்ன அணுகலாம். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா 63 69 70 26 41 6369 70 2641. நீங்கள் காலை 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னால் முடிந்த அனுபவங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்போஸ் நான் வந்து ஃபோன் எடுக்கலைன்னு சொன்னால், நான் உங்கள் மிஸ்டு காலை பார்த்துட்டு பிறகு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்டு உங்களை தொடர்பு கொள்வேன்.